சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவர் நம்மை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்ன செய்ய போகிறார்? மாற்றப் போகிறார். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒருவேளை நானே தலை குனிந்து வெட்கப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கனே, என்றைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், நான் மேன்மையாக இருக்க போகிறேன், நான் என்றைக்கு உயர்த்தப்பட்டு இருக்க போகிறேன்னு சொல்லி ஒருவேளை கலங்கிட்டுருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கி நமக்கு கொடுக்குற வார்த்தை தான், சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்காக ஒரு பந்தியை ஏற்படுத்த போகிறார். நாம் வேதத்தில் எஸ்தரில் பார்க்கிறோம். அதில் ஆமான் என்ன செஞ்சானா, மொர்தெகாய்க்கு விரோதமாய் யூத குலத்தையே அழிக்கணும்னு சொல்லி அவன் திட்டம் போட்டு வச்சுருந்தான். ஆனால் கர்த்தர் பார்த்தாங்க, ஆமான் நினைத்த நினைவுகள், ஆமான் நினைத்த அந்த பெருமையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சாங்க? அறிந்திருந்தாங்க. இப்போ மொர்தெகாய்க்கு கர்த்தர் சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் என்ன செஞ்சதான்? செய்யப்பட்டதான். கர்த்தருக்குள் மிகவும் அன்பானவர்களே, உங்களை யாரெல்லாம் நீங்கள் இப்படியே போயிடணும், இனி எழும்பக்கூடாது, இவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருவேளை உங்களை நினச்சிட்டுருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சத்துருக்கள் முன்பாக தான் கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் இந்த புது வருஷத்தில் 1வது மாதத்திலேயே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் முழுமையாய் விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே நாம் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். God bless you.